ஸோ மொபைலை ஏன் இப்படி தேய்க்கணும் தெரியுமா? ஒரு 1,50,000 மொபைலை ஏன் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் இப்படியே வச்சு யூஸ் பண்ணால் டிஸ்பிளே போயிடும். ஆனால் டிஸ்பிளே மாற்றாமையே உங்களோட டிஸ்பிளேவே ரெடி பண்ணலாம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இது சாம்சங்கோட S24 அல்ட்ரா லேட்டஸ்ட் மாடலு. ஸோ கஸ்டமர் கீழே போட்டு விழுந்து கிளாஸ் மட்டும் உடஞ்சிச்சு, டிஸ்பிளே நல்லா ஒர்க் ஆகுது. இதுக்கு ஷோரூம் போய் கேட்டதுக்கு 15,000 வரும், டிஸ்பிளே தான் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்தவொடனே நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன், நீங்கள் டிஸ்பிளே மாற்ற வேணாம், கிளாஸ் மட்டும் மாற்றினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கஸ்டமர் கிளாஸ் மாற்றுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளாஸை மாற்றுற ஃபுல் வீடியோ, எதனால கிளாஸ் மாற்றுறோம், ஸோ இப்படியே யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும்னா, கண்டிப்பாக என்னைக்காச்சும் லைனோ டாட்டோ வந்துடும். அந்த கிளாஸ் உடஞ்ச இடத்துலையே தண்ணி பட்டாலோ, சப்போஸ் வந்து நம்ம கையில் வந்து கையோட ப்ரெஷர் அதிகமானால் கூட அந்த இடத்துல லைன் வரலாம், டச்சு ஒர்க் ஆகாமல் போகலாம், இந்த ப்ராப்ளம்லாம் வரும். அதனால தான் நாங்கள் கிளாஸ் மாற்ற சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் மாற்றினா ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஒரு டூப்ளிகேட் டிஸ்பிளே மாற்றணுமோ அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது. இப்போ முதல்ல கிளாஸ் தேய்ச்சதுக்கப்புறம் யூவி லைட் போட்டு யூவி ப்ரொடெக்ஷன் வச்சு உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயை ஒன்றாகாமல் கழட்டணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூவி வச்சா உள்ள யூவி போயிடாதா, டிஸ்பிளே போயிடாதான்னு கேட்பீங்க. இந்த யூவி எங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விட் வைக்க முடியுமோ சைடில் பாருங்கள், ப்ரொடெக்ஷன் கவரை வச்சு ஃபுல்லாக ஃப்ரேம் ஃபுல்லாக கவர் போட்டு தான் நாங்கள் யூவி போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் மொபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக்ஷன் பை செக்ஷனாக காட்டியிருப்பேன். ஒவ்வொரு செக்ஷனாக எப்படி பண்ணுறது, எப்படி டிஸ்பிளே கழட்டுறது, முதல்ல கேமராலாம் ப்ரொடெக்ட் பண்ணிடணும். S24 அல்ட்ரா, S23 அல்ட்ரானா கேமரா மட்டுமே 5,000 6,000 வரும். ஸோ கேமராவை மஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணிடுங்க. ஸோ கடைக்காரவங்க பார்க்குற மாதிரி இருந்தால் எங்ககிட்ட ட்ரைனிங்குமே அவைலபிள் இருக்குது. கிளாஸ் கலட்டுறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துருவோம். எந்த மாதிரி கிளாஸ் கழட்டலாம், என்ன ஹீட் வைக்கிறது, எந்த டெம்பரேச்சரில் கழட்டுறது, மிஷினில் எந்த கம்ப்ரெசர் மிஷினில் எந்த ப்ரெஷர் வைக்கிறது, எவ்வளோ நேரம் பபுள் ரிமூவ் பண்ணுறது, எந்த லிக்விட் ஊற்றினா ஃபாஸ்ட்டாக டிஸ்பிளே வரும், எந்தெந்த டிஸ்பிளே எந்த மாதிரி கழட்டலாம்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க டிஸ்பிளேயும் கிளாஸையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறேன். இது டிஸ்பிளே தனி, கிளாஸ் தனி. இதை வந்து ரோப் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து இது வந்து செப்பரேட் பண்ணுறேன். ஸோ இது ஸ்லோ ப்ராசஸில் பண்ணணும். இது பண்ணும்போது வித் ரிஸ்க் இருக்குது, வித்தவுட் ரிஸ்க்கும் இருக்குது. ரெண்டையுமே சேர்த்துமே பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கங்க. ஸோ இதோட ப்ரைசிங் டீட்டெயில் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். S24 அல்ட்ராவோட டிஸ்பிளே வேணா கூட நம்மக்கிட்ட இருக்குது. 24 அல்ட்ரா, 22 அல்ட்ரா எல்லா மாடலுக்குமே கிளாஸ் மாற்றிக்கலாம். நீங்கள் சாம்சங் ஆகிக்கணும், ரியல்மி ஆகிக்கணும், OnePlus, விவோ எல்லாத்துக்குமே கிளாஸ் மாற்றிக்கலாம். கிளாஸ் மாற்றினா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும், டிஸ்பிளே மாற்றாமல் கிளாஸை மட்டும் மாற்றும் போது. ஸோ கிளாஸ் கழட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்களாக்கே நான் க்ளீன் பண்ணுறேன். இது வந்து OCA க்ளூன்னு சொல்லுவாங்க. இந்த க்ளூவை க்ளீன் பண்ணி ப்ராப்பராக மெதுவாக பண்ணணும். ஸோ இந்த 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 இதில் வந்து கொஞ்சம் கூட பிசிறு தட்டினா கூட டிஸ்பிளேல ஏதாச்சும் போக சான்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏகப்பட்ட மாடல் போட்டிருக்கோம். iPhone 15 Pro Maxலேருந்து 24 அல்ட்ரா எல்லா புது மாடலுமே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துங்க. இன்ஃபினிக்ஸு, உங்களுக்கு வந்து லாவா, அக்னி, சாம்சங்கு, OnePlus, விவோ எல்லா மாடலுமே புது மாடல் போட்டிருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். நம்மக்கிட்ட டிஸ்பிளே, பேட்டரி, மதர் போர்டு ஒர்க்கு எல்லா மாடலுமே இருக்குது. உங்கள் டிஸ்பிளேல க்ரீன் ஸ்க்ரீன் வந்துட்டாலும் சரி, க்ரீன் இஷ்யூ வந்துட்டாலும் சரி, ஃப்ளாட் மாடலில் லைன்ஸ் வந்துட்டு போகுது அப்படின்னா கூட அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே மாற்றாமல். ஸோ இதுக்கெல்லாம் இப்போ ஆப்ஷன் இருக்குது. இப்போ எல்லாமே கிளாஸ் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பஞ்சிங்கில் போடுறேன். இது ஒரு 1/2 hour ஆகும். 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னாக்க பபுள்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளேல பாருங்கள், பபுள்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவேன். டிஸ்பிளேல லைக் குட்டி குட்டி பபுள்ஸ் இருந்துச்சாக்க இந்த பபுள் ரிமூவில் போட்டு ஒரு 1 hour அந்த பபுள்ஸ்லாம் கிளியர் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக சின்ன சின்ன பபுள்ஸ் ஓரத்தில் இருக்குது. ஸோ உள்ளே போட்டுட்டு ஒரு 40 minutes எவ்வளோ பெரிய பபுள்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு டைமிங் ஆகும் எப்போவுமே. ஸோ உள்ளே போடுறோம். சின்ன சின்ன பபுள்ஸ்னால ஒரு 1/2 hour எடுத்துலாம். பெரிய பெரிய பபுள்ஸ் இருந்துச்சாக்க கிட்டத்தட்ட ஒரு 3 hours to 4 hours கூட ஆகலாம். ஓகேங்களா? நீங்கள் ஷாப்புக்கு வாங்க, வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். மேக்ஸிமம் பெரிய பபுள்ஸ்லாம் வராது, சின்ன சின்ன பபுள்ஸ் மட்டும் தான் வரும். நீங்கள் அதிகபட்சம் ஃப்ளாட் மாடலாக இருந்தால் ஒரு 3 மணி நேரம், எட்ஜ் மாடலாக இருந்தால் ஃப்ளாட் மாடலாக இருந்தால் ஒரு 2 மணி நேரத்தில் வாங்கிக்கிறங்க. எட்ஜ் மாடலாக இருந்தால் 3 to 4 hours கையில் கொடுத்துருவாங்க கையில். ஸோ யூவியில் போட்டு பபுள்ஸ் எதுவும் ரிட்டர்ன் வராத மாதிரி யூவி ப்ரொடெக்ஷன் பண்ணி மொபைலை பேக் பண்ணி காட்டினேன். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்போவுமே வந்து இவ்வளோ பெரிய மாடல்லாம் கழட்டினதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்போம். அந்த ஆன் பண்ணும்போது தான் நம்ம இவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுத்து பண்ண வேலையே வந்து நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட டிஸ்பிளே எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க கிளாஸ் கலட்டினதுக்கப்புறம் டிஸ்பிளே செக் பண்ணாமே டக்கு நாங்கள் கிளாஸ் ஒட்டிட்டோம். என்ன ரீசன்னா கஸ்டமர் அவசரப்பட்டாங்க. அந்த டைமில் வந்து கரண்ட் வேறு இல்லை இடையில. ஸோ அதனால் வீடியோவில் ஒழுங்காக ஷூட் பண்ண முடியல. ஸோ அதனால் அது மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ கொஞ்சம் கில்ட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து கரண்ட் கட் ஆனது, மிஷினில் பஞ்சிங் ஆனது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். ஸோ எல்லாம் பக்காவாக இருக்குது, ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பக்காவாக பேக் பண்ணிட்டேன். பாருங்கள், கிளாஸ் மாற்றுற மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா, க்ளூ இருக்கா, டிஸ்பிளே தூக்கிட்டு வருதா, எதுவுமே இருக்காது. எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி தான் நாங்கள் ஒட்டவே செய்வோம். உங்களுக்கும் இதே மாதிரி வந்து கிளாஸ் மாற்றணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். எந்த மாடலாக இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தால் தாராளமாக கொரியர் போட்டு விடுங்க. எங்கள் ஷாப்போட அட்ரஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்சல் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, மேக்ஸிமம் 1 dayல நான் ரெடி பண்ணி தரேன். வெளியூரில் இருக்கீங்க, அதர் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க.
சரிங்களா? முடிஞ்ச அளவு டேரக்டா ஷாப் விசிட் பண்ணிருங்க. நம்ம ஷாப்போட கான்டாக்ட் டீடைல் எல்லாமே கீழ போட்டுருக்கேன். உங்களோட மொபைல்ல வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி உடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. எங்க டீம்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ பக்காவா உங்களுக்கு கிளாஸ் மாத்தி உங்களுக்கு டிஸ்ப்ளே அப்படியே குடுத்துடலாம்.